ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற படம் புதுசா ரிலீஸ் ஆன தி ஆக்குபென்ட். இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த படத்தோட மெயின் ரோலான ஆபி ஒரு புவியியல் நிபுணரா ஒர்க் பண்றாங்க. அவங்க ஒர்க் பண்றது ஒரு ரிமோட் ஏரியால. அந்த இடத்துல இருந்து திடீர்னு அவங்க வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்றாங்க. பட் அவங்க ஒரு ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விபத்துல சிக்கி ஆள் அரவமே இல்லாத ஒரு காட்டு பகுதியில அவங்க போயிட்டு இருந்த விமானம் வெடிச்சு செதறுது. அந்த இடமும் எதிரிகளோட பார்டர் வேற. அது ஒரு மலை சார்ந்த பகுதிங்கிறதுனால ஒரே பனிமூட்டமாவும் கரடு முரடான பாதைகளை கடந்து வர வேண்டி இருக்கு. அப்படி அந்த கொடூர இடத்துல இருந்து அவங்க தப்பிச்சு உயிரோட வந்தாங்களா இல்லையாங்கிறதா இந்த கதையோட ஒன்லைனா. வெல்கம் டு மூவி பாக்ஸ் தமிழ். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கொடுங்க. அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஆள் அரவமே இல்லாத ஒரு பனி படர்ந்த தேசத்துல பயங்கரமான மியூசிக்கோட ஒரு குகையை காட்டுறாங்க. அந்த குகைக்குள்ள கும் இருட்டா இருக்கு. அங்க கட் பண்ணி அப்படியே சீன் சிட்டிக்குள்ள வருதுங்க. சிட்டில ஆபியும் அவங்களோட சிஸ்டரும் இருந்துட்டு இருக்கும் போது அவங்க சிஸ்டர் இந்த காஞ்சி போன பூக்கள் எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. ஏன் நல்லா தானே இருக்க, பாக்குறதுக்கு நல்லா இருக்க பூக்கள் எல்லாம் ஏன் வெட்டுற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இது கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீன் அவங்க சோஃபால இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல இங்க பாரு, நீ படிக்கும் போது எந்த இடத்துல படிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்காக இந்த சீட்டை வச்சுக்கோன்னு அந்த வெட்டின பூக்கள்லாம் ஒரு காகிதத்துல ஒட்டி அவங்க கிட்ட கொடுக்க, அம்மாவும் இப்படி தானே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அம்மாவோட நினைவுகளோட அவங்க அந்த சோஃபால உட்காந்துட்டு இருக்கும் போது அப்படியே அடுத்த சீனை காட்டுறாங்க. ஆபியோட சிஸ்டருக்கு கேன்சர் போல இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. சோ அங்க இருக்க டாக்டரும், இங்க பாருங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்க மேற்கொண்டீங்கன்னா உங்க அக்காவை சீக்கிரமா குணப்படுத்திடலாம். ஏன் நீங்க இத பத்தி யோசிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க கட் பண்ணி அப்படியே பாறைகள் நிறைந்த ரிமோட் ஏரியாவா காட்டுறாங்க. அந்த இடத்துலதான் ஆபி இப்போ ஒரு பொறியியல் புவியியல் நிபுணரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாறைகள்ல ஏதோ ஒரு ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கூட ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. அவங்க போற வழியெல்லாம் மண் சாம்பிள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. அதுவோ எதிரிகள் இருக்கிற பார்டர் வேற. சோ அங்கிருந்து சீக்கிரமா அந்த மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க நாட்டு கொடியையும் குத்தி வச்சுட்டு கடகடன்னு காட்டு வழி பாதையா போகலான்னு ட்ரை பண்றாங்க. அப்போ இல்ல நீ அங்க போகாத, அந்த காட்டுல வேற ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஏன் எதிரிகள் கூட இருக்கலாம், போகாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு கார் பக்கமா போறாரு. சோ இவங்க காட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய கல் இருக்குங்க. அது பாக்குறதுக்கே கருப்பா வித்தியாசமா இருக்கு. இந்த கல்லு பாக்குறதுக்கு அதிசயமா இருக்கு. இதை கொண்டுட்டு போய் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை எடுத்துக்கிட்டு அவங்களோட இடத்துக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அன்னைக்கு ஈவினிங் இவங்க வீடியோ கால்ல அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. அவரு ஆபிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு. இப்படியே நம்ம ட்ரீட்மெண்ட்ல வச்சு பாத்துட்டு இருந்தோம்னா என்ன பண்றதுன்னே புரியல. ஒரு வழியா இந்த கருணை கொலை இருக்கு இல்லையா, அது மாதிரி பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னவா பேசுறீங்க, இங்க பாருங்க, நான் ஒரு அதிசயமான கல்லை கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த கல்லை பார்த்தா ஒரு கிரானைட் கல் மாதிரி இருக்கு. இதை கொண்டுட்டு வந்து நம்ம சிட்டிக்குள்ள வித்தா நம்ம அக்காவோட ட்ரீட்மெண்ட் செலவாது பண்ண முடியும்பா. நான் எடுத்துக்கிட்டு உடனே வந்துடுறேன். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் பண்ணிட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அவசரமா அவங்களோட உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. அவர்கிட்ட, இங்க பாருங்க, இங்க இருந்து நான் சீக்கிரமா கிளம்பி ஆகணும், எப்படியாவது எங்க வீட்டுக்கு போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் என்ன அவசரம், உங்க அக்காவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையா அப்படின்ற மாதிரி அவரு கேட்க, அவ நல்லதான் இருக்கா, பட் எங்க அப்பா தான் ட்ரபிள் பண்றாரு, சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்ல, சரி இப்போதைக்கு நம்ம குறுக்கு வழியா போக வேண்டியதான், எதிரிகளோட பார்டரை நம்ம கடக்க வேண்டி இருக்கும், கிளைமேட் வேற சரியில்லை அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா முக்காவாசி பனிப்படர்ந்த அடர்ந்த காடுகளும் மலைகளும் குன்றுகளும் பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. அப்படியே அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இவளும் போகும்போதே கேட்டுட்டு போறா, இந்த வழியா நிறைய எதிரிகள் இருப்பாங்களே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. தோ தெரியுது பாரு, ஒரு பனி மூட்டை மாதிரி புகை மூட்டம், அங்கதான் அவனுங்க இருக்கானுங்க. அந்த ரஷ்யன்ஸ் எப்பயுமே தாங்க எங்க இருக்கோமோ அதை நோட் பண்றதுக்காக இது மாதிரியான வேலைகளை செய்வாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ கும்பலா பறவைகள் மாதிரி பறந்து வர மாதிரி இருக்கு. அது அப்படியே இவங்களோட ஹெலிகாப்டர் கடந்து போகும்போது ஹெலிகாப்டர்ல இருக்க விங்ஸ்ல இடிச்சிரும் போல இருக்கு. சோ அது அப்படியே டேமேஜ் ஆகி பறக்க முடியாம சேலையில இருந்து போகுது. அப்படியே எந்த இடத்துல பறந்துட்டு இருந்துச்சோ அந்த இடத்துல இருந்து இப்போதைக்கு கீழே விழப்போது ஓட்டுறவரால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆபி கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, இங்க பாருமா, சீல் பெல்ட் இருந்தா போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எப்படியோ தட்டு தடுமாறி சீல் பெல்ட்டை போட்டுட்டு அவங்களும் வந்து சீட்ல உட்கார்றாங்க. பட் அவங்களோட நினைவுகள் முழுக்க தன்னோட அக்காவை பத்தியும் அப்பாவை பத்தியும் அப்படியே வீட்டுல நடந்த சம்பவங்கள் பத்தியும் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. தன்னோட சிஸ்டரை காப்பாத்த தானே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. போகும்போது கூட அவங்க அப்பா மனசே இல்லாம தான் இவங்களை அனுப்பி வச்சிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கண் முழிச்சு பார்த்தா அந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் ஆகி போய் சுக்கு நூறா உடஞ்சு கிடக்க, அங்கங்க
நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. தன்னோட சீட் பெல்ட்டை கழட்டிட்டு பொறுமையா இவங்களோட அசிஸ்டன்ட் உயிரோட இருக்காங்களான்னு பார்க்கும்போது அவரோட வயிற்றுல பயங்கரமான கீரல் ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இதுக்கும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது உங்களை நான் காப்பாத்திடுறேன் அப்படின்ட்டு இந்த எமர்ஜென்சிக்காக போர்வு மாதிரி போத்துவாங்க இல்லையா, அந்த ஷீட் எடுத்து போத்தி விட அங்க இருக்க ஒயர்லெஸ் கார்ட்லெஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஹெல்ப் கேட்டுட்டே இருக்காங்க. அவங்க வச்சிருக்க மேப்ல அவங்க எங்க இருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு நாங்க இங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் கேட்கலான்னு முடிவு பண்றாங்க. சூயஸுக்காக அந்த ஹெலிகாப்டர்ல இருந்த கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பெரிய நெருப்பா வந்தா யாருக்கண்லையா அது பட்டுச்சுன்னா இவங்களை காப்பாத்துவாங்க இல்லையா, அதுக்காக அப்படியே எல்லாத்தையும் கொளுத்திட்டு இருக்கும்போது கேமரா லாங் ஷாட்ல இருந்து காட்டுறாங்க. இவங்க இருக்கிற இடமோ காட்டுக்குள்ள, அப்படியே பேக் சைடையும் நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஈக்காக்கா கிடையாது. ஒரு வழியா விடிஞ்சும் போயிடுது. மறுநாள் வந்து தான் கூட இருந்த அசிஸ்டன்ட் உயிரோட இருக்காரா, அவருக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ஓடி வந்து பார்த்தா அவருக்கு உயிரே இல்ல. அதை பார்த்துட்டு பயங்கரமா தேம்பி தேம்பி அழறாங்க. ஒரு பக்கம் குளிர் வேற நடுக்கி எடுக்குது. அதே ஹெலிகாப்டர்ல படுத்துட்டு வெளியில இருக்கிற நெருப்புல குளிர் காயறதே வேலை சரின்ட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போலான்னு யோசிக்கும் போது தன்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் பேக் வச்சிருந்தாரு இல்லையா, அதுல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு கன் இருக்கு, பிளார் கன்னும் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காம்பஸ கையில எடுத்து எந்த பக்கமா போலாம், நார்த் எங்க இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதன் வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. திடீர்னு இவங்க நைட் ஹெல்ப் கேட்டாங்க இல்லையா, அதுக்கு யாரோ ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கு. குடுகுடுன்னு ஓடி வந்து கார்ட்லெஸ்ல யார் பேசுறது அப்படின்னு இவங்களை செக் பண்ணி பாக்குறாங்க. பட் எந்த ஒரு ரிப்ளையும் கிடையாது. சோ ஒரு சிக்னலா அவங்க பிரஸ் பண்ணி அவங்க பேசும்போது 4வது சிக்னல்ல இருந்து ஜான் ஒருத்தர் குரல் கொடுக்க, ஜான் நான் பேசுறது கேக்குதா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹலோ யார் இது இங்கிலீஷ்ல பேசுறது, உங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரி அவரு கேட்க, என்னோட பேர் ஆபி, நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட்ல என்னோட ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிடுச்சு, தனியா இருக்கேன், எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதே கண்டிஷன்ல தாமா நானும் இருக்கேன், என்ன நீ வந்து பாத்தீன்னு வச்சுக்கோயேன், எப்படியாவது நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க எங்க இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பாருமா நானும் உன்ன மாதிரி தான் ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு இந்த பக்கமா வந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு பறந்து வந்து என்னோட ஹெலிகாப்டர்ல இடிச்சுச்சு, அதுக்கப்புறம் நானும் இப்படி கீழே விழுந்துட்டேன், இப்போதைக்கு என்னால எழுந்து வர முடியாததுக்கு ஒரே காரணம் என் கால் நல்லா மாட்டிட்டு இருக்கு, நீ வந்து ஹெல்ப் பண்ண மட்டும்தான் என்னால தப்பிக்க முடியும், தயவு செஞ்சு வாமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு ஹோப் வருது. ஆபியும் அவர்கிட்ட பேசிக்கிட்டே மலைகள்லாம் ஏறி போறாங்க. ஒரு பெரிய மலை இருக்கு, அந்த மலையை கடந்து வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆறு இருக்கு, அந்த ஆத்துக்கு பக்கத்துல ஒரு குகை இருக்கு, அந்த குகைக்குள்ள நான் இப்ப தவறி விழுந்துட்டேன், என் கால் நல்லா மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி போகும்போது அவருக்கு அதை சொல்லும் போது அபியோ அந்த மலையில பாதி தூரம் ஏறினதுக்கு அப்புறம் அந்த பக்கம் போலான்னு பார்த்தா அங்க இருந்து அருவி கொட்டிட்டு இருக்கு, அந்த பக்கம் மலையில ஏறதுக்கு வழியே இல்ல, திரும்ப சுத்திக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணி வேற ஒரு பக்கமா போய் இறங்கலான்னு பார்த்தா அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, இறங்கவே முடியாது. இப்படியே நடுராத்திரியும் ஆயிடுது. என்ன பண்றது, இதுக்கப்புறம் இந்த காட்டுல நடந்து போக முடியாதுன்னு ஒரு டென்ட்டை போடுறாங்க. அதுவும் இந்த பைன் மரங்கள் இருக்கும் இல்லையா, அதோட இலைகளை வச்சு அதுக்கு அடியில நெருப்பு மூட்டி படுத்துட்டு இருக்கும் போதா மழை வரணும். அப்ப மழை வந்து எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பும் அணைஞ்சு போயிடுது. அப்போ அவங்க பேக்ல இருந்து அந்த கல்லை எடுக்கிறாங்க. அந்த கல்லை எடுத்து தொட்டு பார்க்கும் போது அது ஒரு மாதிரி மூவ் ஆகிற மாதிரியே இருக்கு. அந்த சமயத்துல ஜானும் அதை கேட்டுட்டு, நீயும் அதே மாதிரி ஒரு கல்லை எடுத்தியா, நானும் ஒரு கல்லை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. பட் அந்த கல்லு பாத்தீங்கன்னா ஏதோ யாரோ ஒரு ஏலியன் புடிச்சா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கல்லு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அதை தொட்டு தொட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை தள்ளி வச்சுட்டு திரும்ப ஜான் கூட பேசும்போது, நீங்க என்ன மிலிட்டரியில ஒர்க் பண்றீங்களா, உங்களுக்கு தனிப்பட்ட விமானம் கொடுப்பாங்களே அதுல வரும்போது ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உளவு பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நான் இது மாதிரி ஆராய்ச்சி மையத்துல இருக்கேன், சில பொருட்கள் ஆராய்ச்சி பண்ணும் போது திடீர்னு எங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம், அதனால ஹெலிகாப்டர்ல வந்த இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவங்க அந்த கல்லை எடுத்தாங்க இல்லையா, அதோட பிளாஷ்பேக் இவங்களுக்கு வந்துட்டு போகுது. அந்த கல்லை தொட்டு பாக்குறாங்க, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரின்னு அந்த கல்லை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அப்படியே ஒரு போர்வையை போத்திக்கிட்டு ஜான் கிட்ட பேசிக்கிட்டே படுத்துக்கிறாங்க. 2 நாள் விடிஞ்சோன்னா அவங்க இருந்து தன்னோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போகும்போது ஒரே பனி பிரதேசம். ஏன்னா இவங்க இப்ப கடந்து போறதோ ஒரு ஆறு, அதுல ஷூலாம் மாட்டிக்கும் இல்லையா, அப்படியே அவங்க கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சு போவாங்க. அந்த குளிரோட தாக்கம் அவங்களால தாங்க முடியாம மூச்சு வாங்கிட்டு இருக்கும். இன்னும் எவ்வளவு தூரத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜான் கிட்ட வேற பேசிட்டே திரும்பவும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சவங்க. அவரு பேசிக்கிட்டே இருக்காரு. இவங்க ஸ்டீரியஸ் மேனோட ஹெல்ப்ல கீழே தடுமாறி விழுறது எந்துக்கிறது இப்படியே ஏதோ ஒரு ஹோப்ல கடந்து போயிடுறாங்க. ஃபைனலா அவங்க இப்போ மலை அடைஞ்சு அந்த மலைக்கிட்ட திக்கான பனி இருக்கு. நடக்க முடியாம நடந்து போகும்போது ஆத்து தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அத ஒரு வாட்டர் கேன்ல புடிச்சு குடிச்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் நடந்து போய் இன்னொரு மலையை கடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பக்கத்துல தானே இருக்குன்னு சொன்னீங்க, நானும் மேப்ல செக் பண்ணிட்டு தானே வந்தேன், கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன், பட் இங்க இப்படி ஒரு மலை இருக்கும்னு தெரியலையே, இந்த மலையை கடந்து வந்தாதான் உங்களை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா இங்க 2 மலைகள் இருக்கு, அதுல நீ எதை தேர்ந்தெடுக்க போற அப்படின்னு கேட்ட உடனே 2 மலையோட ஹைட்டையும்
சுத்தியும் பார்த்துட்டு ஒரு கரடு முரடான மலை இருக்கு, இந்த மலையில ஈஸியா ஏறிடலாம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட அந்த மலையில கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்கிறாங்க. பாதி மலை ஏறி இருப்பாங்க. அந்த சமயத்துல அங்க இருக்கிற பாறைகள்லாம் ஏறும் போதே கீழே சரியுங்க. இவங்களும் கை கால் தடுமாறி அப்படியே கீழே விழ, இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இதை கடந்து போனா பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாரு, இந்த மலையெல்லாம் நீ கடந்து போறது ரொம்ப ரிஸ்கியான விஷயம், பேசாம நீ சுத்திக்கிட்டே வா அப்படின்ற மாதிரி ஜான் சொல்ல, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், அதெல்லாம் இல்ல, குறுக்க இருக்க இந்த மலையை கடந்து வந்துட்டா ஈஸியா நீங்க எங்க இருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே, ஆபி உன்னால எல்லாரையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜேன் நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, கண்டிப்பா அவங்கள நான் காப்பாத்துறதுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டபானா இவங்க சொல்லிட்டு, இந்த லைம் ஸ்டோனை எப்படியாவது நான் ஏறி கடந்தேன்னா அந்த பக்கம் வந்து உங்களை மீட் பண்ண ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும், ஈவன் 1% சான்ஸ் கிடைச்சா கூட என்னோட சிஸ்டர் என்னால காப்பாற்ற முடியும், அதுக்காக தான் நான் போராடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆபி நல்லா தெரிஞ்சுக்கோ, போக வேண்டிய பாதை வேற பக்கம், பட் என்னை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு தூரம் வர இது முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பா இது எனக்கு முக்கியம், உங்க மூலியமா எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட்டோட அந்த மலையில ஏற ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த மலை அங்கங்க உடஞ்சு கீழே விழுது. ஃபைனலா அவங்க அந்த டாப் லெவல்ல ரீச் பண்ணிடுவாங்க. ஆனா அது ஃபேஸ்னா அவங்களால அதுக்கு மேல ஏற முடியாத அளவுக்கு எந்த ஒரு புடிமானமும் இல்லாத இடம், கயிறு ஏதாவது வச்சிருந்தா ஈஸியா ஏறிடலாம், பட் இவங்களால எந்த இடத்துல காலை வச்சு பேலன்ஸ் பண்ணி ஏறுறதுன்னே தெரியாம ஜான் கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது, ஆபி ஒரு விஷயத்த மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் ரொம்ப வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், ஆனா உலகத்திலே நீ எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கால் அங்கேயே கட் ஆகுது. அவர் உயிரோட இருக்காரா இல்லையானே தெரியல. இந்த அளவுக்கு இவ வேற ரிஸ்க் எடுத்து அவர் இருக்க இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்றா. பட் அதுக்கப்புறம் தான் கையில இருக்கிற ஒரு சிஸ்டர் மாதிரி இருக்கும், அத மலையில சொருகி அதன் மூலியமா ஒரு கிரிப் கிடைக்கும் இல்லையா, அதை புடிச்சுக்கிட்டு மேலே ஏறலாம் ட்ரை பண்ணும் போது ஸ்லிப் ஆகி விடும் பாருங்க. அதுல அந்த சிஸ்டர் கீழே விழுந்துருது. பட் நல்ல வேலையா அந்த பாறைகளை பிடிச்சுக்கிட்டு, கடவுளே என்னை காப்பாதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேனிக் ஆகி யோசிச்சுட்டு இருக்கும் போது என்ன பண்றதுன்னே தெரியல. சரியான இடத்துல மாட்டிட்டு இருக்கும் போது தான் கையில இருக்க கல்லு ஞாபகத்துல வருது. இந்த கல் எடுத்து அது மூவ் ஆகுது இல்லையா, அப்படியே இழுக்கிறாங்க. அது ஒரு கூம்பு வடிவத்துல வருது. ஒரு ஆரோ மாதிரி வந்தோன்னே அது அப்படியே அந்த பாறைகள்ல சொருவுனா அதுவும் கரெக்டா பிக்ஸடா சொருவிக்குதுங்க. அதுல தன்னோட காலை வச்சு அப்படியே பேலன்ஸ் பண்ணி மேலே ஏறலாம் ட்ரை பண்றாங்க. பட் அப்ப கூட டாக்டர் அவங்க கிட்ட பேசினது மட்டும்தான் ஞாபகத்துல வருது. ஒரு வழியா அந்த கல்லுல ஒரு ரோப்பை கட்டி மேலே ஏறி வந்ததுனால அந்த கல்லும் இவங்க கூடவே வந்துடுதுங்க. மேல வந்து சுத்தி முத்தியும் பார்த்தா ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்குனதுக்கான ஒரு சிம்டம்ஸையும் காணும். இப்போதைக்கு ஜானும் பேசல, என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே திக்கத்த நிலைமையில நின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஹெலிகாப்டர்ல அந்த கூட்டமா பறவைகள் பறந்துச்சு இல்லையா, அது இப்பவும் அப்படியே கூட்டமா பறந்து போக இவங்களும் தான் கையில இருக்கிற ஒரு பைனாகுலர் எடுத்து அதை பார்க்கும் போது ஏதோ ஒரு வழித்தடம் தெரியற மாதிரி இருக்கு. அடுத்து அங்க இருக்கிற நாணல் புல்லு எல்லாத்தையும் கேதர் பண்ணி நெருப்பு மூட்டி ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சவங்க அது ஒரு SOS யூஸ் பண்ணிட்டு பொறுமையா நடந்து போறாங்க. அவங்க எந்த பக்கம் நடந்து போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆரோ மார்க்கையும் கல்லுல மார்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது, இந்த கரடு முரடான பாதைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, நடக்கவே முடியாம பெரிய பெரிய கூரான கத்தி மாதிரியான கல்லெல்லாம் கடந்தா அது மேல எப்படி நடந்து போக முடியும்? அப்படி அவங்க போயிட்டு இருக்கும் போது திரும்பவும் ஜான் கிட்ட இருந்து போனு, என்னாச்சு ஜான், இவ்வளவு நேரமா ஏன் பேசல? உங்களுக்காக அந்த மலையையும் கடந்து வந்து நீங்க சொன்ன ஆத்தையும் கடந்துட்டேன், பட் எங்க இருக்கீங்கன்னே தெரியல. ஃபைனலா அந்த மிலிட்டரி ஃபோர்ஸ்க்கே நான் வந்துருவோம் போல இருக்கே, எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாரு அபி, என்ன காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருக்காத, பக்கத்துல ரஷ்யன் மிலிட்டரி பார்டரே இருக்கு, அந்த இடத்துல மட்டும் மாட்டினா பயங்கர பிரச்சனை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் சறுக்கி அங்கேருந்து உருண்டுட்டு விழுவாங்களா. அதுல அந்த கூரான பாறைகள் இருக்கும் இல்லையா, அது கால்ல பயங்கரமா கிழிச்சு விட்டுருது. அதுல அப்படியே நொண்டி நொண்டி போகும்போது திரும்பவும் காட்டுக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை. அங்க பாத்தீங்கன்னா அப்படியே பஞ்சுமெத்த மாதிரி பனி இருக்குங்க. அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கேட் பண்ணி போறாங்க, நடந்து போறாங்க. இப்படி தன்னோட வீட்டுக்கு எப்படியாவது போகணும் அப்படிங்கிற முயற்சியில கவனமா இருக்காங்க. பட் இதுதோ ஹெலிகாப்டர்ஸ் பறக்கிற மாதிரி இருக்கு. கன் சவுண்ட் எல்லாம் கேட்கும் போது யாராவது வந்து இவங்களை புடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு ஒரு இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல பாழடைஞ்ச பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குமா. அவ்வளவுதான், எப்படியாவது அங்க போய் இந்த பனியில இருந்து கொஞ்ச நேரம் தன்னை தற்காத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்க ஒரு பில்டிங்குள்ள போய் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அங்க எல்லாமே போட்டபடி கிடக்கு. ஏதோ போர்ல இப்படி பாதிச்ச இடம் மாதிரியே இருக்கு. அங்க ஏதோ செத்து போய் கிடக்கும் போல இருக்கு. அது பயங்கரமான ஸ்மெல் வேற. இந்த வீட்டுல நம்மளால தாங்க முடியாது, வேற ஒரு வீட்டை தான் நம்ம தேடி போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணவங்க தான் கையில ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு இன்னொரு பில்டிங் இருக்கும், பாக்குறதுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும், எல்லா கிளாஸஸும் இருக்கும். சோ அதுக்குள்ள நம்ம சேஃப்டியா பதுங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள போறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே 4 பக்கமும் க்ளோஸ் ஆகி இருக்கிற ஒரு ரூம், கபோர்ட் எல்லாம் ஓபன் பண்ணி ஏதாவது இருக்குமா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. ஒண்ணுமே இல்ல. அப்படியே கிச்சன்ல
அதுல கீழே ஒரு ட்ரா இருக்கும். அதை திறந்து பார்த்தா கெட்டு போன சாப்பாடு இருக்கும். பசியில என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒண்ணு வயிற்றுக்குள்ள தள்ளி ஆகணுமே அப்படின்னு சாப்பிடும் போதே வாமிட் வருது. இருந்தாலும் எப்படியும் மென்னு முழுங்குறாங்க. என்ன பண்றதே தெரியல. அப்படியே குளிர் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவங்க காலெல்லாம் அப்படியே மரத்து போயிருக்கும் இல்லையா, அதை தொட்டு தடவிக்கிட்டு காயப்பட்ட இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. சோ இவங்க அந்த ஹெலிகாப்டர் கிராஷ்ல இருந்து கிளம்பும் போது மெடிக்கல் கிட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை வச்சு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிக்கிறாங்க தனக்குத்தானே. அதுல ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் இருக்கு. அதை எடுத்து தன்னோட வயிற்றுல போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையா பெட்ல படுத்துக்கிட்டு அவங்க அக்காவும் அவங்களும் கூட இருந்த போட்டோவை எடுத்து கையில இருக்க டார்ச் வச்சு அதை பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட நினைவுகள் திரும்ப அவங்க வீட்டுக்கு போது அவங்க அக்காவும் அவங்களும் ஹாப்பியா இருந்த தருணங்கள், ஹாஸ்பிட்டல்ல கடைசியா அவங்கள பார்த்த தருணம், இப்படின்னு ஒன் பை ஒன்னா மைண்ட்ல ஒரு ட்ரீம் மாதிரி வந்துட்டு இருக்கும் போது கடைசியா அவங்க அக்காவை பார்த்து பேசியிருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட நான் கிளம்புறேன், சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எனக்காக நீ திரும்ப வர அப்படின்னு அவங்க ப்ராமிஸும் வாங்கிக்கிறாங்க. ஸோ இவங்க கிளம்பும் போது ஆபி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, என்ன வந்து பார்க்கணும் காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தப்பான விஷயங்களை மட்டும் பண்ணிடாத, ஃபூலிஷா நடந்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அது அவங்களுக்கு அப்படியே ட்ரீம்ல வருது. மறுநாள் அந்த இடத்துல அவங்க தூங்கி போயிடுறாங்க போல இருக்கு. முழிச்சு பார்த்தா விடிஞ்சே போயிடுச்சு. பட் அப்பன்னு பார்த்து ஏதோ பேச்சு குரல் கேட்க இவங்களும் பொறுமையா திறந்திருந்த கதவு வழியா யாராவது இருக்காங்களா அப்படின்னு நொண்டிக்கிட்டே வெளியில போய் பாக்குறாங்க. அங்க ஒரு ரஷ்யன் சோல்ஜர் கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு எதையோ தேடின மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஏன்னா இவங்க வேற SOSக்காக நெருப்பெல்லாம் கொளுத்திட்டு இந்த பக்கமா தான் போறேன் அப்படின்னு மார்க் வேற பண்ணிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு மேபி வந்திருக்கலாம் அப்படின்ட்டு கதவை சாத்திட்டு ஒரு சேர் எடுத்து முட்டு கொடுத்து வச்சுட்டு இவங்களும் டேபிள் கடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. பட் அவனும் அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போறாங்க. அப்போ அவங்க பக்கத்துல ஒரு குச்சி இருக்கும். அதை வச்சு எப்படியாவது தான் கொண்டுட்டு வந்த பேகை எடுத்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி எடுத்து அதுல இருந்து ஒரு கன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதை எடுக்கும் போது அதுல இருக்க கேஸ் டப்புன்னு கீழே விழுந்துருது. அந்த சத்தம் வெளியில இருக்கிற சோல்ஜருக்கு கேட்டுருது. சரின்னு வேற வழி இல்ல, அவனுக்கு சத்தம் கேட்டுருச்சு, கண்டிப்பா உள்ள வருவான் அப்படின்ட்டு துப்பாக்கி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது அவனும் பொறுமையா உள்ள வராங்க. துப்பாக்கி ஏந்திய கையோட வரான். வந்தவன் இவங்களை பார்த்து துப்பாக்கியை நீட்ட இவனும் துப்பாக்கி நீட்டிட்டு இருக்காங்க இல்லையா, மாறி மாறி அப்படி இருக்கும் போது டக்குன்னு ஆபி கோவப்பட்டு அவனோட கால்லயே சுட்டுறாங்க. யாரா நீ, எங்க இருந்து வந்த அப்படின்ற மாதிரி கேட்க என்னோட பேர் ஈவான் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். உன் கூட இன்னும் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க என் கூட யாருமே வரல, நான் தான் வந்திருக்கேன், அங்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதை ஃபாலோ பண்ணி வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் தன்னோட துப்பாக்கி எடுத்து கீழே வச்சுட்டு அவனோட பேக்ல என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. இதுல டார்ச் லைட் இருக்கு, சிகரெட் இருக்கு. அது மட்டும் இல்ல ஜானோட குரலும் கேக்குது. அதை கேட்டுட்டு இதுல பேசுறதுதான் இவானா அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் தலையாடுறான். சோ அவன் வந்து இவானை தேடி வந்திருப்பான் போல இருக்கு. ஆபியோ தெரியாம சுட்டிருக்கா. என்னது அவரோட பேர் இவானா, என்கிட்ட ஜான்னு சொன்னா, அமெரிக்கன்னு சொன்னா, அப்ப அவனும் ஒரு ரஷ்யனா, என்ன ஏமாத்திட்டான் இல்லையா அப்படின்னு அந்த கார்ட்லெஸ் தூக்கி போட்டுட்டு இங்க பாரு, நீ எனக்கு இப்போ உதவி செய்ய போற, நீ ரஷ்யன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நான் சொல்றத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம ரெண்டு பேரும் ஜானை தேடி தான் வந்திருக்கோம், ஜானுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நானும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன். பட் போறாத காலமா நான் ஒன்னு சுட்டுட்டேன். நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னா ஃபர்ஸ்ட் உன்னோட பேஸுக்கு போகணும். பேஸ்ல போய் நான் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லு, எப்படியாவது என்ன காப்பாத்திரு, நானும் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் இவானை தான் நான் ஹெல்ப் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்தேன்ட்டு. சோ நம்ம ஒண்ணு சேர்ந்து இதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கலாம், ஒரு வழியா இவானையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னா அவனும் ஒத்துக்கிறான். அவனுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து கையில ஒரு குச்சி வச்சிருந்தாங்க இல்லையா, அதை கொடுத்து நீ எப்படியாவது பொறுமையா நடந்து வா அப்படின்ற மாதிரி இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது காடு மலைகள்லாம் திரும்பவும் வருது. அதுல நார்மலா இருந்தாலே நடக்க முடியாது. இப்ப ஆபி கூட இவர் வேற. சோ எப்படி நடந்து போவாங்க ரெண்டு பேரும்? தள்ளாடிட்டு போகும்போது கண்ணே தெரியலங்க, அந்த அளவுக்கு பாக்குற இடம்லாம் ஸ்னோவா இருக்கு. இப்ப இவங்க கடந்து போறது பயங்கரமான ஒரு பெரிய காட்டாறு. அது முழுக்க பனி நிறைஞ்சதுனால ஈஸியா நடந்து போயிடலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வரக்கூடாது, ரொம்ப நேரமா ஒரு இடத்துல நிக்க கூடாது, நின்னா தண்ணிக்குள்ள போயிடுவோம் அப்படின்ற கான்செப்ட்ல ரெண்டு பேரும் பிரிஞ்சே போவாங்க. அப்ப பின்னாடி வந்தவரால் நடக்க முடியாது, கீழே விழுந்துருவாரு. தம் எடுத்து பத்த வச்சுட்டு இருக்கும் போது இவங்க பேக்ல இருந்து அந்த கல்லை எடுக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது, இது ஏதோ ஒரு துரதிருஷ்டமான கல்லு, நல்ல ஒரு ராசியான கல்லே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ண அப்பதான் ஒரு விஷயத்த, ஒரு ட்விஸ்டையே ரியலைஸ் பண்றாங்க. இந்த கல்லை உங்க கையில எடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து இவங்களுக்கு டைமே நல்லா இருந்திருக்காது. அது என்னன்னா, இது ஒரு இல்யூஷன் மாதிரி, தன்னோட இமேஜினேஷன். அவங்க அந்த காட்டுக்குள்ள போகும்போது பயந்துருப்பாங்க. சோ எப்படியாவது தன்னோட வீட்டுக்கு போகணும்ன்ற தாட் வந்திருக்கும். இந்த கல்லை ஒரு கான்பிடன்ஸா கையில எடுத்து வந்திருப்பாங்க. பட் இது எல்லாமே ஒரு இமேஜினரி ஸ்டோன் அப்படிங்கறத தூக்கி எரிஞ்சிட்டு திரும்பவும் அந்த வழிபோக்கன் கூடவே நடந்து போலான்னு பிளான் பண்றாங்க. அப்ப அவனும் தம் அடிச்சிட்டு இருக்கான். பாரு, இப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா தண்ணிக்குள்ள
விழுந்துருவ, வேற ஏதாவது பிரச்சனை வரும், சீக்கிரமா வா, வெயில் வேற அதிகமாயிட்டு இருக்கு, பனி உருகுச்சுன்னா உள்ள போயிடுவோம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் சிகரெட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பான். டே என்ன ஃபாலோ பண்ணாதரா, 2 பேரும் சேர்ந்தே உள்ள போயிடுவோம், தனித்தனியாவான்னு கொஞ்சம் பிரிச்சு விட்டுறாங்க. சோ இதுல ஆபி மட்டும் பொறுமையா முன்னோக்கி நடந்து போயிருவாங்க. பட் பின்னாடி வந்துட்டு இருக்க அந்த வழி போக்கணும் நடக்க முடியாம பொறுமையா தாங்க வருவான். திடீர்னு பாத்தீங்கன்னா அவன் அந்த ஆத்துக்குள்ள அப்படியே உள்ள போயிடுறான். இவங்களும் திரும்பி பாக்குறாங்க, அவனை காணும். ஐயோ அவன் எங்க அப்படின்ட்டு தேடிட்டு திரும்பவும் ஓடுனா இவங்க இன்னொரு இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல இருந்து போராடி அந்த ஐஸ் நிறைஞ்ச தண்ணில இருந்து உடம்பெல்லாம் விரைச்சு போய் தப்பிக்க முடியாம தப்பிப்பாங்க பாருங்க. இவ்வளவு கொடூரமா இருக்கும் அந்த சீன். அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி அந்த ஆத்த கடந்து முடிக்கும் போது அவங்களுக்கு உடம்புல சுத்தமா சக்தியே இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. குளிர் வேற பயங்கரமா நடுக்க ஆரம்பிக்குது. தான் கால போட்டிருந்த ஷூ எடுத்து தலையில வச்சுட்டு போத்திக்கிட்டு படுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல திரும்பவும் ஜானோட குரல் கேட்ட உடனே பயங்கர கடுப்பானவங்க அந்த கார்ட்லெஸ் உடைச்சு தூக்கி போட்டுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கும் போது உடஞ்சு போன கார்ட்லெஸ்ல இருந்து ஜானோட குரல் திரும்பவும் கேக்குது. உன்ன மாதிரிதான் நானும் இப்படி எல்லாம் சஃபர் ஆன அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே இவங்களோட நினைவுகள் அப்படியே தன்னோட வீட்டுக்கு போகுது. வீட்டுல அவங்க அக்கா கூட அவங்க சந்தோஷமா ஆடி பாடி வாழ்ந்த நாட்கள்லாம் அப்படியே ஓடிட்டு இருக்கு. திரும்பவும் அந்த இரவு அந்த பனியில அப்படியே வெற்று நிலத்துல படுத்துட்டு கடந்து போக மறுநாளும் விடியுதுங்க. அப்ப அவங்களுக்குள்ள நம்ம எங்க இருக்கோன்னே தெரியாத ஒரு நினைவு. கண்ணை திறந்து பார்த்தா சுத்தி வெள்ளை வெள்ளையா பனிமூட்டமா கிடக்கு. அப்பன்னு பார்த்து ஒரு ஹெலிகாப்டர் அவங்க தலைக்கு மேல பறந்து போக அதை பார்த்துட்டு ஹெல்ப்னு கத்திக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. அப்படியே அவங்க சாப்பிடாம இத்தனை நாள் டிராவல் பண்ணி வந்ததுல ஒரு மாதிரி மயக்கமாகி அப்படியே உருண்டுட்டு விழ இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு குகையை காட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த குகைக்குள்ள போய் இவங்க விழுறாங்க. அந்த இடத்துல ஸ்டீம் வாட்டர் இருக்கு. அந்த வாட்டர்ல வெதுவெதுப்பான தண்ணியில இவங்க பாடி மிதந்துட்டு இருக்கு. உயிர் இருக்கா இல்லையானே தெரியல. பட் இவங்களோட பக்கத்துல ஒரு டெட் பாடியும் கிடக்குங்க. அது வேற யாரும் கிடையாது, இவ்வளோ நேரமா ஜான்னு பேசிட்டு இருந்தாரு இல்லையா, அவரோட டெட் பாடி தான். நினைவே இல்லாம படுத்துட்டு இருக்கும்போது அந்த தண்ணி கடியில காட்டுறாங்க. இவங்க ஒரு கல்ல தூக்கி போட்டாங்க இல்லையா, அது அப்படியே தரையில இருந்து மேல எழும்பி இவங்களை தொட்டுக்கிட்டு பறக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு இவங்க கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. அப்போ ஒரு வெற்று இடத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சுத்தி டார்க்கா இருக்கு. அப்ப இந்த கற்கள்லாம் அப்படியே பறந்து வருமா, அதை பார்த்துட்டு இதுதானே அப்படியே பறந்து வந்து நம்ம ஹெலிகாப்டர்ல மோதிச்சு, ஏன் இது இப்படி வட்டமிட்டு சுத்தி வருது அப்படின்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்கும் போது அது அப்படியே பேச ஆரம்பிக்குது. ஆபி, நான் தான் ஜான், வேற யாரும் கிடையாது, நீ இங்கேயே என் கூட இருந்துரு. இது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு வரம் கிடையாது. இந்த உலகத்துல மில்லியன் மக்கள் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்க வேண்டிய வரம். நீ எப்படியாவது என் கூடவே இருந்துரு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் அதுக்காக இங்க வரல, என் வீட்டுக்கு போகணும், அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, உன் வீட்டுக்கு தானே இதோ கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி பக்கத்துலயே வீடு இருக்க மாதிரி இருக்கு. உங்களோட பாடியும் மூவ் ஆகி அவங்க வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா இந்த ஜல்லி எல்லாம் கொட்டி வச்சிருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இந்த பறந்துட்டு இருக்க கற்கள்லாம் அப்படியே குமிஞ்சு கிடக்கு. அப்ப அவங்க அப்பா வராரு. அதே சமயத்துல அவங்க அக்காவும் இருக்காங்க. இப்படி அவங்க வீட்டுக்குள்ள அவங்க அக்காவை பார்த்துட்டு ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிட்டு, அக்கா உன்னை பாக்குறது உண்மையாக்கா அப்படின்னு கேட்கும் போது, என்னடி பேசுற, எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லும் போது திரும்பவும் சீன்ல அவங்க சோஃபால அவங்க அக்காவோட மடியில படுத்திருந்தாங்க இல்லையா, அந்த சீன் வர இப்ப பார்த்தா அக்காவை காணும். அவங்க மட்டும் தான் படுத்திருக்காங்க. என்னாச்சு அக்காவுக்கு அப்படின்னு பொறுமையா எழுந்து நடந்து போய் கிச்சன்ல பார்த்தா அக்கா கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கிறாங்க. அக்கா உன்னை பாக்குறது உண்மையா அப்படின்னு தொட்டு தடவி பாக்குறாங்க. என்னடி பேசுற, ஏன் இப்படி உளறிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது, இது வரைக்கும் நான் கண்டதெல்லாம் கனவாக்கா அப்படின்னு கேட்கும் போது ஒண்ணுமே புரியாம அவங்க அப்படியே பேதலிச்சு போய் நிக்கிறாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல்ல ஒன்னு அட்மிட் பண்ணிருந்தாங்களே அது கூட பொய்யா அப்படின்னு கேட்கும் போது, ஏண்டி நான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பட் அவங்க அம்மா இறக்கும் போது தவழ்ற ஸ்டேஜ்ல விட்டுட்டே இறந்திருப்பாங்க. அந்த ஸ்டேஜ்ல இருந்து நீ என்ன பாத்துக்கிட்டே அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்க, முதல்ல வாய மூடுறியா அப்படின்னு வாய பொத்திட்டு, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இது ரியல் கிடையாது, நான் இதை விட்டு வெளியில வந்தா மட்டும்தான் உன்னை வந்து பார்க்க முடியும், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நமக்கே புரியாது இது வரைக்கும் நடந்ததெல்லாம் இவங்களோட கனவா இல்ல அவங்க தப்பிக்கும் போது இந்த வீட்டுக்குள்ள வந்ததுதான் கனவா அப்படின்ற ஒரு சந்தேகமே வரும். இவங்க வெளியில கதவை திறந்துட்டு போகும்போது அப்படியே பனி பொழிஞ்சிட்டு இருக்கு. பனியில திரும்பவும் இந்த ஸ்ட்ரகிளை நான் மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு காட்டுத்தனமா நடந்து போறாங்க. ஃபைனலா அவங்க கையில அந்த பிளார் கன் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து பத்த வைக்க ஏதோ ஒரு ஹெலிகாப்டர் வர மாதிரி இருக்கு. அவங்கள காப்பாத்தி ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. அப்படி அந்த சீன் கட்டாகி காட்ட இதுதான் உண்மைன்னு புரியாம காத்துட்டு இருக்கும் போது அடுத்த சீன் அவங்க ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிக்கிறாங்க. கை கால்லாம் கட்டு போட்டு எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி எழுந்து பார்க்கும் போது சிட்டியே தெரியுது. நம்ம வேலை செய்யற இடத்துலதான் இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்களோட அசிஸ்டன்ட் போயிட்டு, நான் எப்படியாவது வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம், உனக்கான பிளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன், இஸ்தான்புல்ல இருந்து நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் கொண்டு போய் ஏர்போர்ட்ல விட, அடுத்து அவங்க அப்பா வந்து ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு.
வீட்டுக்கு போகும்போது அக்கா எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு நர்ஸும் கூடவே இருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்க அவங்க அக்கா பார்க்கும்போது, சாரி அபி, எனக்காக கஷ்டப்பட்டு தானே நீ வேலைக்கு போன, எவ்வளவு கஷ்டங்களை நீ பாத்துட்ட, அப்படியும் வீட்டுக்கு வந்த இல்லையா, இது போதும் எனக்கு, நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை பாத்துட்டேன், ஆனா ஒரு விஷயம், நான் கிறிஸ்துமஸ் வரைக்கும் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும்க்கா அப்படின்ற மாதிரி இவங்களும் தலையசிச்சுட்டு அவங்க கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் நகருது. ஒரு நாள் அவங்க பிளேட் கழுவிட்டு இருக்கும் போது அவங்க அக்காவை பார்த்துட்டு இருக்க அந்த சிஸ்டர், நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா, இப்ப அது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கேன், தைரியமாவும் இருக்கேன், பரவாயில்ல நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரிப்ளை பண்றாங்க. அந்த சிஸ்டர் போனதுக்கு அப்புறம் அவங்க அக்காவுக்கு பிடிச்ச பூக்களை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு பொறுமையா போய் அவங்க அக்கா கூட அப்படியே படுத்து கட்டி அணைச்சுக்கிறாங்க. அவங்க அக்காவோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அவங்க அப்பாவும் கண் கலங்குறாங்க. ரெண்டு பேரும் அவங்க அக்காவை கட்டி அணைச்சிட்டு இருக்கும் போது அவங்க உயிர் பிரிய அவங்க ஜன்னல்ல சில கற்களை வச்சிருப்பாங்க எப்பயுமே, அதை அப்படியே போக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. இது வரைக்கும் என்ன நடந்திருக்கும்னா, இவங்க ஏரோப்ளைன்ல வரும்போதே அவங்களுக்கு பிளைட் ஆக்சிடென்ட் ஏற்பட்டதுனால அதுல ஒரு பிரம்ம மாதிரி ஆயிடுது, தனியா இருக்கும், எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கல்ல ஒரு ட்ரீமா நினைச்சிருக்காங்க. அதாவது அதுதான் நம்மளை காப்பாத்தும், அதை வச்சு எப்படியாவது அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த இமேஜினரி ஸ்டோனே எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இமேஜினரி பர்சனான ஜான் கிட்டையும் இல்லாத ஜான் கிட்டையும் பேசிக்கிட்டே இவ்வளவு கஷ்டங்களையும் கடந்து வந்து ஃபைனலா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறத ஒரு மர்ம முடிச்சோட சொல்லாம சொல்லி இந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.